அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அரவிந்தா லக்ஷ்மி கொடுத்த நெக்லஸை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது அரவிந்தா யோசிக்கிறாங்க, இந்த நெக்லஸை கொண்டு போய் நம்ம மித்ரா கிட்ட காமிச்சோன்னா கண்டிப்பாக மித்ராக்கு லக்ஷ்மி மேலே இருக்கிற கோவம் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மித்ரா கிட்ட காமிக்கிறாங்க. மித்ரா அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகுறாங்க. இது எனக்கு ஞாபகம் இருக்குது, இது என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பொருள், இது லக்ஷ்மி சேர்ந்த எதையும் எனக்கு காமிக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே அரவிந்தா இது லக்ஷ்மி எனக்கு அன்பா கொடுத்தது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மித்ரா அவளையே விட்டுட்டதுக்கு அப்புறம் அவளை சேர்ந்த பொருள் மட்டும் ஏன் நீங்க இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கு அரவிந்தா, மனுஷங்க நம்ம கூட இல்லாத போதான் அவங்களோட பொருளை நாம நல்ல மெமரிஸா நம்ம கூட எப்பவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மித்ரா லக்ஷ்மி சேர்ந்த எதுவும் எனக்கு நல்ல நினைவு கிடையாது, அது ஒரு அர்த்தமில்லாத நினைவு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரவிந்தா, லக்ஷ்மியை இந்த அளவுக்கு வெறுக்கிறையே, ஒரு நாள் அவ திரும்பவும் முன்னாடி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மித்ரா, அது எப்படி சாத்தியம், அவ தான் செத்து போயிட்டால அப்படின்னு கோவமா சொல்ல, அதுக்கு அரவிந்தா, ஆனால் தீக்ஷிதர் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, லக்ஷ்மி இன்னும் சாகலை அப்படின்னு அவர் நம்புறாரு, ஒரு நாள் திரும்பி வருவா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மித்ரா அது உண்மையாக இருந்தால் நல்லது தான், லக்ஷ்மி மேலே இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும், எல்லாரும் அவள் இறந்துட்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் உயிரோடு திரும்ப வந்தா நானே அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க. அப்போது அரவிந்தா மித்ரா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா, இந்த நந்தன் குடும்பத்தோட மொத்தமாக நாம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே அவ தான், அப்பா போட்ட எல்லாத்தையுமே அவள் கெடுத்துட்டா, எல்லா பிஸ்னஸையும் அவள் கெடுத்துட்டா, அப்படிப்பட்டவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு மித்ரா கோவப்படுறாங்க. அப்போது மனிஷா ஆண்டி இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே, ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப லக்ஷ்மியை பற்றி பேசி மித்ராவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அரவிந்தா என் பையன்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே லக்கி எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. வீட்டை சுற்றி காமிச்சிட்டு எல்லாரையும் லக்ஷ்மி அர்ஜுன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த வீடியோ எல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் போட போகிறேன் அப்படின்னு லக்கி சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி என்னது சோஷியல் மீடியாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அங்கே போட்டால் தான் லைக்ஸ் வியூஸ் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க, காசும் வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி இன்னைக்கு எடுத்த வீடியோவை மட்டும் நீ சோஷியல் மீடியாவில் போடாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு லக்கி, ஏம்மா ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத கேளு, எப்போவும் நீ இதை சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் போட மாட்டேன், நான் என்னோட மெமரிஸாக இது என்னோட ஃபோன்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லக்கி ஜுன்னு கிட்டே கேட்குறாங்க, உன் அம்மா ஏன் வீடியோவை வெளியே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது, என்னோட அம்மா வெளியவே வரமாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜுன்னு ஏன்னு கேட்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்போவோ சண்டை நடந்திருக்கு, அதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மித்ரா, லக்கி இன்னும் வீட்டுக்கு வரலையே, அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அர்ஜுனுக்கு கால் பண்ணுறாங்க. அர்ஜுனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க, அவள் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா யோசிக்கிறாங்க, நான் இல்லாமல் என்னோட பொண்ணு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காலையில் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரா யோசிச்சுட்டு இருக்காங்க, லக்கி இந்த அளவுக்கு மாறிட்டாளா, புதுசாக அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுமே நம்மளை மறந்துட்டாலே, இதை இப்படியே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. லக்கி நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மித்ரா. அதுக்கப்புறமா மறுநாள் மித்ரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மனிஷா பாஸ்கர் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அரவிந்தா கேட்குறாங்க, என்ன நீ அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எதுவும் இல்லை மேடம், மனிஷா மேடம் என்னோட தங்கச்சியை பற்றி ஒரு சில விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தேவியானி, இவன் நேரம் நம்ம வீட்டுக்கே வந்துட்டானே, நம்மளோட ரகசியத்தெல்லாம் உடச்சிருவானா அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. உன்னோட தங்கச்சியை பற்றி மனிஷா ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது மேடம், என் தங்கச்சி எப்படி இருப்பா, அவள் எப்போ அம்மாவானா, எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை பற்றி மனிஷா ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு அரவிந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மனிஷா ஏன் பாஸ்கரோட தங்கச்சி பற்றி இந்த அளவுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு கேட்க, லக்கிக்கு அப்பாவோட பாசம் கிடைச்சிருக்கு, ஆனால் அம்மாவோட பாசம் கிடைக்கலல்ல, அது அவளுக்கு எப்போவது தோணலாம்ல, அதனால தான் அவளோட அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
மித்ராக்கும் லக்கிக்கும் ரத்த உறவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை விட வலுவாக ஒரு பாசம் இருக்குது. இப்போது லக்கியோட அம்மா வந்து உண்மையாகவே வந்தால் கண்டிப்பாக பிரிஞ்சு போகிற நாள் வரும்ல அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மித்ரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் வந்து உனக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது லக்கி வந்துட்டு நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான்ப்பா அப்படின்னு லக்கியும் அதை வந்து ஏற்றுப்பாங்க. அப்போது மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அதனால லக்கி வந்து ரொம்ப சோகமாயிடுவாங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி வந்துட்டு லக்கியை பார்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்போது லக்கி வந்து ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க, ஏன் நீ இவ்வளோ சோகமாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, எங்கள் அப்பா வந்துட்டு இந்த ஸ்கூல்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, டிசியும் வாங்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டதுமே லக்ஷ்மி எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்க, நான் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தது அப்பாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நேற்று என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு, இன்றைக்கி என்னை ஸ்கூல்லேருந்தே கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டிசி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை பேசி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் கேட்க மாட்டார், அவர் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஒரு முறை பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீக்ஷிதர் அரவிந்தாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மித்ரா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க, மித்ரா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ராவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, தயவு செஞ்சு உடனே மித்ராவை அங்கேருந்து வர சொல்லுங்கள், மித்ராவை கார் ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அரவிந்தா வந்துட்டு மித்ராவுக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் மித்ரா வந்துட்டு காலை அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி மித்ராவை பார்த்து பேசுறதுக்காக வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஜானுக்கு அரவிந்தா வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க, மித்ரா அங்கே இருக்கானான்னு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அரவிந்தா கிட்ட வந்து மித்ரா வந்து பேசுகிறாங்க. ஜானு வந்துட்டு மித்ரா கிட்ட ஃபோனை கொண்டு போய் கொடுக்க, நீ வந்து காரை வந்து டிரைவ் பண்ணக்கூடாது, காரை அங்கேயே விட்டுட்டு நானும் விவேக்கும் அங்கே வரோம், நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மித்ரா லக்கியோட டிசி வந்து வாங்கிடுவாங்க. அப்போது லக்கி வந்துட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுக்கிட்டையும் லக்ஷ்மிக்கிட்டையும் பேசுகிறதுக்காக வராங்க. அப்போ லக்ஷ்மி நான் உன்னோட அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் ஏற்கனவே டிசி வாங்கிட்டாரு, நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு வந்து லக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அரவிந்தா சொன்னதை மீறி மித்ரா வந்துட்டு காரை வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்போ கார்லேருந்து திடீர்னு புகை வருது. மெக்கானிக்கு கால் பண்ணுறாங்க, நான் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மித்ரா அந்த கார்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.